ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காகங்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களையும் அவை இல்லாத நாடுகள் பற்றியும் பார்க்க போறோம். காகங்களானது ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறியும் கூச்ச சுபாவமும் கொண்ட பறவை. குளித்து விட்டுதான் தன் கூட்டுக்கு செல்லும் வழக்கமுடையதும் காகம்தான். காகங்களால் மனிதர்களின் முகங்களை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியுமாம். இவை ஒரே தவணையில் 3 முதல் 9 முட்டைகள் வரை இடும். முட்டையிலிருந்து வெளிவரும் காகங்கள் 4 வாரங்கள் மட்டுமே தங்கள் பிறந்த கூட்டில் இருக்கும். காகங்கள் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். மனிதர்களைப் போலவே காகங்களும் வயதான தங்கள் பெற்றோருக்காக இறை தேடி சென்று கொடுக்கும் பழக்கமுடையது. இந்த காகமானது கார்வேடா குடும்பத்தை சேர்ந்த பறவை இனமான கரிய நிறம் கொண்ட பறவையாகும். காகங்களில் 40 இனங்கள் உள்ளன. சிறிய புறா அளவிலிருந்து பெரிய ஜாக்டா எனப்படும் இனம் வரை இவற்றில் அடங்கும். திபெத்திய கலாச்சாரத்தின்படி தர்மபாலா பூமியில் எடுத்துள்ள அவதாரங்களில் ஒன்றாக காகம் கருதப்படுகிறது. மக்கள் வாழும் இடங்களில் கூட்டமாக இருந்து அவர்கள் வெளியிடும் குப்பைகளையும் வீண் பொருட்களையும் உண்டு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பில் ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த காகங்களின் இனமானது மத்திய ஆசியாவில் தான் தோன்றியது என குறிப்பிடப்படுகிறது. காகங்களை பொதுவாக அனைத்துண்ணிகள் என்று சொல்லலாம். தானியங்கள், புழுக்கள், விதைகள், கொட்டைகள், தவளை, நண்டு மற்றும் இறந்த உயிரினங்கள் போன்றவற்றை உண்ணக்கூடியது. இவை வயல்களில் உள்ள பூச்சிகளை உணவாக கொள்வதால் இது உழவர்களின் நண்பன் என்றும் அழைக்கப்படுகிறது. காகங்கள் மற்ற பறவைகளை விட கூடுதல் அறிவுத்திறன் பெற்றது என கூறப்படுகிறது. இதற்கு காகத்தின் மூளை பகுதியில் அமைந்துள்ள நிடோபோடாலியம் என்பதுதான் காரணம் என கூறப்படுகிறது. நிடோபோடாலியம் என்பது பறவைகளின் அறிவுத்திறனுக்கு காரணமாக உள்ள மூளையின் செயல்பாட்டு பகுதி என்று சொல்லலாம். கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் உலகின் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகமாக கருதப்படுவது அமெரிக்காவின் காடுகளில் வாழ்ந்த காகமாகும். அது 30 வருடம் வரை வாழ்ந்துள்ளது. காகங்கள் நம் நாட்டில் பல இடங்களில் காணப்படுகின்றன. ஆனால் நியூசிலாந்து, அண்டார்டிகா, மத்திய கிழக்கு மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் காகங்கள் காணப்படுவதில்லை. அது பற்றிய காரணங்களும் இன்று வரை சரியாக அறியப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.